எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் தசை நாடிகள். வர்மக்கலை பயிற்சி பண்ணும்போது நம்ம இந்த மாத்திரைகள் பற்றி பார்த்தோம். கால் மாத்திரை, அரை மாத்திரை, முக்கால் மாத்திரை. நம்ம வைத்திய வர்மம் பண்ணும்போது கால் மாத்திரை அளவு தான் அழுத்தம் கொடுத்து வலப்பக்கமாக சுற்றணும். வலப்பக்கமாக சுற்றும் போது அதில் இருக்க பிரச்சனைகள் சரியாகும். அதே நீங்கள் முக்கால் மாத்திரை, ஒரு மாத்திரை கொடுத்து அழுத்தினீங்கன்னா அதனால் பக்க விளைவுகள் உண்டாகும். உடம்புல பிரச்சனைகள்லாம் வரும் நிறைய, அந்தந்த வர்மத்துக்கு ஏற்ற மாதிரி. அந்த பிரச்சனைகளை சரி பண்ணுறது தான் வர்ம வளம். வர்ம வளம்னாக்கா வலது பக்கம் சுற்றுறது. விரலை வச்சு மெதுவாக வலது பக்கம் சுற்றினா அது பேர் வர்ம வளம். அது கால் மாத்திரை அழுத்தம் கொடுத்து சுற்றணும், ரொம்ப அழுத்தம் கொடுக்கக்கூடாது. ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம நாடிகள் பற்றி பார்க்கலாம். முதல்ல நம்ம முக்கியமான 10 நாடிகள் இருக்குது. அந்த 10 நாடிகளை பற்றி பார்ப்போம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இடகலை நாடி, பிங்கலை நாடி, சுழுமுனை நாடி. இடகலை நாடி எங்கேருந்து ஆரம்பமாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வலது கால் கட்டை விரல்லேருந்து ஆரம்பித்து மூலாதாரத்துக்கு மூலாதாரத்துலேருந்து ஹார்ட்டுக்கிட்ட ஹார்ட்லேருந்து இடது மூக்கு நாசிக்கு வருது. அது இடகலை நாடி. மூக்கில் வர மூச்சு பேர் இடகலை மூச்சு. வலது கால் கட்டை விரல்லேருந்து கால் வழியாக மூலாதாரத்துக்கு ஹார்ட்டுக்கு இடது பக்கம் மூக்குக்கு வர்றது இடகலை நாடி. அடுத்தது பிங்கலை நாடி எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நமது இடது கால் கட்டை விரலேருந்து ஆரம்பித்து மூலாதாரத்துக்கு மூலாதாரத்துக்கு ஹார்ட்டுக்கிட்ட நம்மளுடைய வலது மூக்குக்கு சேரும். அது இடகலை. பிங்கலை, அதாவது வலது கால் கட்டை விரலேருந்து இடது மூக்குக்கு வந்தால் அது இடகலை நாடி. இடது கால் கட்டை விரலேருந்து மூலாதாரத்துக்கு வலது மூக்குக்கு வந்தால் அது பிங்கலை நாடி. இது ஒரு கத்திரிக்கோள் மாதிரி மாறி வரும். சுழுமுனை நாடி அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மூலாதாரத்தில் இடகலையும் பிங்கலையும் சேர்றதுக்கு நடுவுலேருந்து புறப்பட்டு நேராக உச்சிக்கு உச்சியிலேருந்து புருவமத்திக்கு வரும். மூலாதாரத்திலேருந்து நேராக உச்சிக்கு உச்சியிலேருந்து புருவமத்திக்கு வரும். அது சுழுமுனை நாடி. அடுத்தது நடுநாடி. நடுநாடின்றதோ மூலாதாரத்தில் ஆரம்பித்து நேராக உச்சிக்கு போயிடும். நடுநாடின்றது மூலாதாரத்தில் ஆரம்பித்து நேராக உச்சிக்கு போயிடும். அது நடுநாடி. சுழுமுனை நாடின்றது புருவமத்தி வரைக்கும் வரும். அடுத்தது காந்தாரி, புருடன், இப்படி நிறைய சில நாடிகள்லாம் இருக்குது இல்லையா. ஒரு நாடி மூலாதாரத்தில் ஆரம்பித்து கண்ணுக்கு வரும். ஒரு நாடி மூலாதாரத்தில் ஆரம்பித்து காதுக்கு வரும். ஒரு நாடி மூலாதாரத்தில் ஆரம்பித்து தொண்டையில் இருக்கிற அந்த உள்நாக்குக்கு போகும். ஒரு நாடி மூலாதாரத்தில் ஆரம்பித்து காலுக்கு, முட்டிக்கு, எலும்புக்கெல்லாம் போகும். இன்னொரு நாடி மூலாதாரத்தை ஆரம்பித்து உள்ளங்காலுக்கு போகும். இப்படி 10 விதமான நாடிகள் உடம்புல இருக்குது. இதில் இந்த நாடிகள் பற்றி கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நீங்கள் பயிற்சியெல்லாம் செய்ய முடியும். இப்போ நம்ம இடகலை மூச்சு, பிங்கலை மூச்சு பண்ணும்போது இந்த நாடிகள்லாம் சுத்தமாகும். அதேமாதிரி சுழுமுனை மூச்சு பண்ணும்போது சுழுமுனை மூச்சு உங்களுக்கு வழி சுத்தமாகும். இந்த மூச்சை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். இடது பக்கம் மூச்சு போயிட்டு வந்தால் அது இடகலை மூச்சு. வலது பக்கம் மூச்சு போயிட்டு வந்தால் அது பிங்கலை மூச்சு. 2 மூக்குலையும் காற்று போயிட்டு வந்தால் அதுக்கு பேர் சுழுமுனை மூச்சு. இப்போது இந்த 3 மூச்சை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 10 நாடி, 3 மூச்சு,
சொல்லியிருக்கேன். மீதியை அடுத்த வீடியோவில் பார்க்கும். எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம். நன்றி.